evergreen super tips. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ், அதாவது நம்மளோட மெலிந்த அந்த தேகத்தை எப்படி நல்லா சூப்பரான பாடியாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட் லாஸ் வீடியோஸ் தான் பார்த்துருக்கோம். அதாவது குண்டான உடம்பை எப்படி மெலிய வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து நீ வந்து நிறைய வெயிட் லாஸ் வீடியோ போடுறியே, வெயிட் இன்க்ரீஸ்க்கு போடு, ஏன்னா என்னோட பாடி ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கு, பார்க்குறவங்களாம் எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதாவது எனக்கு ஒரு வீடியோ போடு அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது முழுக்க வெயிட்டை உடல் எடையை வந்து அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான வீடியோ தான். இதில் இருக்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணாலே போதும், உங்களோட உடல் எடை நல்லா வேகமாக சூப்பராக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளே பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும். நீங்களும் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உடல் எடையை வந்து எப்படி வேகமாக அதிகரிக்க போகிறோம் அப்படி தான் பார்த்துருக்கோம். எப்படி வந்து உடல் எடை கூட அதிகமாக இருக்குமோ அதே மாதிரி கவலை உடல் எடை கம்மியாக இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு குண்டாக இருக்கேன்ப்பா, எனக்கு தான் கவலை, உனக்கு என்ன குச்சியாக இருக்குது அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. குச்சியாக மாதிரி இருக்காங்களே அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அவங்க விரும்பின ட்ரெஸ்ஸஸ் போட முடியாது, அவங்க ஸ்ட்ரக்சரை பார்க்க அவங்களுக்கே பிடிக்காது, ரொம்ப மெலிந்த தேகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னடா ஒட்டி போய் கண்ணமெல்லாம் இப்படி இருக்குது. ஒரு சிலர் ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, நீ என்ன இப்படி இருக்க, ரோட்டில் பார்த்து வா, நாய் பார்த்தா உன்னை விடாது. இந்த மாதிரி நிறைய கிண்டல் பேச்சுகளுக்கு வந்து அவங்க நிறைய ஆளாயிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களோட பிரச்சனைகளை ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான வீடியோ தான் இது. அதாவது பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து இவ்வளவு குறைவாக இருக்கிறது காரணம் என்ன, நிறைய உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், நரம்பு ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், உடல் சூடு பிரச்சனை கூட இருக்கலாம். ஏன்னா உடல் அதிகமான ஹீட் இருக்கவங்களுக்கு என்ன தான் சாப்பிட்டாலும் உடல் வந்து வெயிட் அதிகமாக ஆகவே ஆகாது. இப்படிப்பட்டவங்களோட உடல் எடை எப்படி நம்ம வந்து வேகமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உணவு தான். நம்ம சாப்பாடால் மட்டும்தான் நம்மளோட உடல் எடை வந்து வேகமாக வந்து அதிகரிக்கலாம். அதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம், சாப்பாடு அப்படின்னாலே போதும் டப்பு டப்புன்னு சோத்தை போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அதுலேயும் நிறையா இருக்குது. அதாவது உணவுகளை பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், நல்ல கொழுப்பு, இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துட்டால் மட்டும்தான் உடல் எடை அதிகமாகுமே தவிர சோறு அதிகமாக சாப்பிட்டா உடல் எடை அதிகமாகும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் தான். அதாவது பன்னீரில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் பன்னீர் எடுத்துட்டோம் அப்படின்னா 9 கிராம் ப்ரோட்டீன் வந்து அதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பன்னீரை வந்து வாரத்தில் ஒரு 3 நாள் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தாலே போதும், நம்மளோட உடல் எடை வந்து வேகமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் சோயாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரோட்டீன்கள் இருக்குது. முட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா முட்டையில் பார்த்தீங்கன்னா 6 கிராம் புரதம் இருக்குது. அதாவது ஒரு முட்டையில் 6 கிராம் புரதம் இருக்குன்னா நீங்கள் வெயிட் அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 4லேருந்து 6 முட்டை வரைக்கும் சாப்பிடலாம். கண்டிப்பாக அவுச்ச முட்டை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 4லேருந்து 6 முட்டை நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே போதும், நம்மளோட உடல் எடை நல்லா வேகம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் பாலில் பார்த்தீங்கன்னா 500 ml பாலில் 17 கிராம் ப்ரோட்டீன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் பால் குடிங்க. கண்டிப்பாக பால்னால் பேக்கெட் பால் குடிச்சிடாதீங்க. பசும் பால் வாங்கி தண்ணி ஊற்றாமல் கட்டியாக காமிச்சிடும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது காலையில் ஒரு 1/4 லிட்டர், நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி 1/4 லிட்டர் கணக்கு பண்ணி நீங்கள் குடிச்சினாலே போதும், நம்மளோட உடல் எடை வந்து வேகமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா மீன். 100 கிராம் மீனில் 20 கிராம் ப்ரோட்டீன்கள் வந்து அதிகமாக இருக்குது. மீன் எப்படி சாப்பிடணும்னா கண்டிப்பாக குழம்பு மீன் மட்டும் தான் சாப்பிடணும், பொரிச்ச மீன் சாப்பிடாதீங்க. ஏன்னா பொரிச்ச மீனில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் அந்த போடும்போது அதோட சத்துக்கள் எல்லாமே செதஞ்சு போயிடும். அதனால் குழம்பு மீன் மட்டுமே சாப்பிடுங்க. உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு சில குழந்தைலாம் குழம்பு மீனே சாப்பிட மாட்டாங்க, பொரிச்ச மீன் மட்டும் தான் சாப்பிடாதீங்க. அது மாதிரி சாப்பிடாதீங்க. ஏன்னா குழம்பு மீனில் தான் சத்து இருக்குன்னு சொல்லி குழந்தைகளுக்கு வலுக்கட்டாயமாவது கொடுங்க. ஏன்னா மீன் சாப்பிட்டோம் அப்படின்றக்காக வாரத்தில் 2 நாள் பொரிச்ச மீனே சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக சத்துக்கள் கிடைக்காது. அதனால் குழம்பு மீன் மட்டுமே சாப்பிடுங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா 100 கிராம் சிக்கனில் 25 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் சிக்கன் சாப்பிடும். வாரத்தில் 2 நாள் சிக்கன் சாப்பிட்டாலும் போதும், நம்மளோட வெயிட் வந்து வேகமாக அதிக ஆரம்பிக்கும். சிக்கனும் அதே மாதிரி தான், பொரிச்ச மீன் பொரிச்ச கறி மாதிரி அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. நல்லா சிக்கனை வந்து நல்லா குழம்பு வச்சு கிரேவியாவோ எப்படியோ சாப்பிடும். அது பருப்பு வகைகள் அதிகமாக எடுத்துக்கலாம். அதாவது சாம்பார், பருப்பு, பாசிப்பருப்பு, பாயாசம், இந்த மாதிரி பருப்புகள் உணவுகள் எடுத்துகிட்டு வந்தால் கூட நம்மளோட உடல் எடை வேகமாக வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிலக்கடையிலலாம், அதாவது கடலை பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதிலலாம் பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரோட்டீன்கள் எல்லாமே
அதிகமாக கொட்டி கிடக்கிறதுனா நிலக்கடலை பருப்பு தான். நம்ம வந்து எப்படி கடலை மிட்டாயாக சாப்பிடலாம், இல்லைன்னா வேர்க்கடலை அவிச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அவிச்ச வேர்க்கடலை அவ்வளோ சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அவிச்சு வேர்க்கடலை சாப்பிட்டாலே போதும். ஏன்னா கடலைங்கிறது எல்லா சீசனும் கிடைக்காது. கிடைக்கிற சீசனில் நல்லா அவிச்சு டெய்லி கூட அவிச்சு சாப்பிடுங்க. கிடைக்காத பட்சத்தில் கடலை மிட்டாய் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கனாலே போதும், உங்களோட உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று பார்த்தா எள்ளு மிட்டாய்னு சொல்லுவோம்ல, கடைகளில் விற்கும். வெள்ளை எள்ளுனாலும் சரி, கருப்பு எள்ளுனாலும் சரி, ரெண்டுலேயும் ஒரே சத்து தான். ஏதோ ஒன்று எள்ளு மிட்டாயில் வந்து நம்ம நல்லா அந்த இது கலந்துருப்பாங்க, கருப்பட்டி இல்லைன்னா மண்டை வெல்லம் கலந்துருப்பாங்க. அதை சாப்பிடும்போது இன்னும் அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து உடல் எடை வேகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். பேரிச்சம்பழம் சாப்பிடலாம். அதாவது பேரிச்சம்பழங்கிறது எப்போனாலும் சும்மா சாப்பிட்டுட்டே ஒரு நாளைக்கு 5-6 பேரிச்சம்பழம் கூட சாப்பிடலாம். நைட்டு நல்லா ஒரு 3 பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு கட்டியான பாலை குடிச்சிட்டு படுத்தாலே போதும், நல்லா வந்து உடல் எடை வந்து வேகமாக வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதேமாதிரி வாழைப்பழம், நேந்திரம் பழம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பழம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனாலும் அந்த நேந்திரம் பழத்தை நம்ம சாப்பிட்றனால நம்மளோட உடல் எடை வேகமாக வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதேமாதிரி அடுத்தது இப்போ உணவு சொல்லிட்டோம். இப்போ உடற்பயிற்சி வரும். ஒரு சில உடற்பயிற்சிகளாலும் கூட உடல் எடை வந்து அதிகமாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த உடற்பயிற்சி நம்ம ஜிம்மு போகிறோம் அப்படின்னாலும் சரி, எப்படினாலும் சரி, வீட்டில் பண்ணாலும் சரி, ஒரு நல்லா பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பண்ணுவாங்க. நான் கேட்டால் நான் டெய்லி உடற்பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. கண்டிப்பாக 1-2 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் 1-2 மணி நேரம் பண்ணுங்கள். அந்த உடற்பயிற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 4-6 முட்டை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். உங்களோட உடல் எடையும் நல்லா வெயிட் போடும். உங்களோட பாடி நல்லா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்ட்ரிப்பான ஒரு சூப்பரான பாடியை வந்து உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா சூடு. உடலில் ஹீட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் உடல் தேரவே தேராது. அந்த மாதிரி இருக்கவங்க நான் என்ன செய்யலாம்னா, நிறைய தண்ணி குடிக்கணும். அதிகமான தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதாவது காலையில் எழுந்தோடனே வெறும் வயிற்றில் குடிப்பாங்க இல்லையா, அந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி அவங்க அதிகமாக அந்த உடல் ஹீட் இருக்கவங்க தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோற்றுக்கற்றாழை சொல்லுவோம் இல்லையா, அதோட ஜூஸ் எடுத்து வந்து குடிக்கலாம். அது டெய்லி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாரத்தில் 1 நாளோ இல்லை 2 நாளோ சோத்துக்கத்தாழையோட ஜூஸ் குடிக்கிறனாலையோ இல்லைன்னா தயிர் சாப்பிட்றனாலையோ பார்த்தீங்கன்னா அவங்களோட உடலில் இருக்க ஹீட் வந்து வேகமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா என்னதான் நம்ம உணவுகள் சாப்பிட்டாலும் உடலில் ஹீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த நான் சொன்ன மாதிரி பன்னீர், சோயா, முட்டை என்ன சாப்பிட்டாலும் அந்த ஹீட் வந்து அது இது பண்ணிடும். அதனால் உடல் ஹீட்டை குறைக்கிறது நான் சொன்ன மாதிரி தண்ணி குடிக்கிறது இந்த மாதிரி பண்ணினாலே போதும், உடல் ஹீட் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டு வந்தீங்கனாலே போதும், நம்மளோட உடல் எடை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சூப்பராக வெயிட் போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச ட்ரெஸ்ஸஸ் ஈஸியாக நீங்கள் போடலாம். பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.